ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கவுன்சிலிங் பற்றின ஒரு நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026-27 கல்வியாண்டு ஆசிரியர் இடமாறுதலை மேயிலேயே நடத்துங்க. ஒன்றிய மாவட்ட அளவில் நடத்தவும் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கல்வியாண்டிலும் முடிவிலும் விடுமுறையான மே மாதத்தில் ஆசிரியர் பணிமாறுதலுக்கான கலந்தாய்வை அரசு நடத்தி வந்தது. இதனால் ஆசிரியர்கள் அலைச்சலின்றி பயன்பெற்றனர். தற்போது இந்த கலந்தாய்வு தள்ளிச் செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 மீண்டும் பள்ளிகள் திறக்க அரசு உத்தரவிட்ட நிலையில் புதிய கல்வியாண்டு துவங்க இன்னும் 8 நாட்களே உள்ளன. ஆனால் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. 3 ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2024-25 இடமாறுதல் மட்டுமே வழங்கப்பட்டது. பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கும் முதல் நாளில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்க தயார் நிலையில் உள்ளன. அதை முறையாக பெற்று மாணவர்களுக்கு வழங்க புதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலை பல்வேறு பள்ளிகளில் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய மாவட்ட அளவில் இடமாறுதல் நடந்து வந்த நிலையில் 2 ஆண்டுகளாக அரசாணை 243 படி மாநில அளவில் ஒட்டுமொத்தமாக இடமாறுதல் நடத்தப்படுகிறது. இதை எதிர்த்து ஜாக்டோ டிட்டோ ஜாக் கூட்டமைப்பு சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஆசிரியர்களின் அதிருப்தியை போக்கி மீண்டும் பழைய முறைப்படி மே மாதத்திலேயே பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும். அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. கவுன்சிலிங் மே மந்த்தே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.